பழம்பெரும் நடிகை ஆச்சி மனோரமாவின் ஒரே மகன் நடிகர் பூபதி இன்று தனது 70 வயதில் காலமானார். தமிழ் சினிமாவில் குணச்சித்திரம், காமெடி என பல்வேறு கதாபாத்திரங்களில் 1000ற்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்தவர்தான் ஆச்சி மனோரமா. இளம் வயதிலேயே கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த ஆச்சி மனோரமாவுக்கு ஆறுதலாக இருந்தவர் அவரது ஒரே மகன் பூபதி. தான் ஒரு நடிகையாக இருந்தபோதே தனது மகன் பூபதியை எப்படியாவது திரையுலகில் அறிமுகப்படுத்தி பிரபலமாக்க மனோரமா பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் இயக்குனர் விசுவின் குடும்ப ஒரு கதம்பம் திரைப்படத்தில் அறிமுகமான பூபதி அதன் பின்னர் சில திரைப்படங்களில் நடித்தார். எனினும் நடிகர் பூபதியால் அவரது அம்மா மனோரமா போல திரையுலகில் ஜொலிக்க முடியவில்லை. தனது கலை சேவைக்காக பல விருதுகளை வென்ற ஆச்சி மனோரமா கடந்த 2015ஆம் ஆண்டு தனது 78 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். தாயின் மறைவிற்கு பிறகு சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த நடிகர் பூபதி கடந்த சில நாட்களாகவே மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று தனது 70 வயதில் காலமானார்.